வெல்கம் டு துளசி மணி கிச்சன். இன்றைக்கி துளசி மணி கிச்சனில் ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா மதியானம் வரைக்குமே நல்லா ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ ஆப்பத்துக்கு நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்து மொத்தமாக ஒரு 1.5 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நான் கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3/4 மணி நேரமாக இந்த அரிசி ஊறிட்டுருக்கு. இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஊறின அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய அரிசி சேர்த்திங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடித்த சாதம் அதை நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ துருவின தேங்காய் அதை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் எல்லாமே ஒயிட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த பிளாக்னஸ் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். 1.5 கப் அளவுக்கு அரிசி, 3/4 கப் அளவுக்கு வடித்த சாதம், 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சிடலாங்க. திட்டமான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட புளிச்சு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 8 ஹவர் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாவு நல்லா புளிச்சாதான் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்புலாம் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, சிக்கனுக்கு தேவையான உப்பு, 3 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கிட்ட தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கு. இப்போ 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நானும் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்காக நான் முந்திரி பருப்பு ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாத தொட்டு நான் முந்திரி பருப்பு வரைக்கும் தான் ஊற வச்சுருக்கேன். கசகசாவும் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ ஒரு வானிலையில் 6-7 பல் பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்து கட் பண்ணியிருந்தேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஜாரில் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு வானிலையில் 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் மொக்கு, 2 ஏலக்காய் சேர்த்து அதில் நல்லா பொரிஞ்சதும்
இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் 2 ஸ்பூன் கிட்ட சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. நமக்கு சிக்கன் எல்லாம் தண்ணி விடும், அதனால் ஒரு 3/4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்தா போதும். உங்களுக்கு இது குழம்பு மாதிரி வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 1/4 நேரத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஆப்பம் செய்யலாம். தோசைக்கல்லில் ஒரு 2 கரண்டி கிட்ட ஆப்ப மாவு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஓட்ட ஓட்டையாக வரணும் ஆப்பத்து மேலே, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஓட்ட ஓட்டையாக வந்தால் தான் ஆப்பம் சூப்பராக வரும். பேக் சைடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொன் நிறமாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இன்னொரு ஆப்பமும் சுட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி ப்ளஸ் ஆப்பம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஆப்பமும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.